கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவராவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு பிரவேசிக்க தகுதியானவர்கள் யார் என்பதை குறித்து தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள் அல்லது புறம்பே இருப்பவர்கள், அந்த நகரத்திற்கு வெளியே நிற்கப்படுகிற அவல நிலையில் உள்ளவர்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. வாசி கேட்ட இந்த 2 வசனங்களில் இரு சாராரை குறித்து பார்க்கிறோம். ஒரு சாரார் பாக்கியவான்கள், அதாவது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது சாரார், முதல் சாரார் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டிருக்கிறபடினாலே இரண்டாவது கூட்டத்தார் நிர்பந்தமான வேதனைக்குரியவர்கள் என வேதம் கூறாமலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் அனைவரும் தேவனுடைய மகிமை அடைந்த நகரமாகிய புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்மை புறம்பாக்குகின்ற சுபாவங்களை நாம் களைந்து நமது ஜீவியத்தை சீர்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது ஒன்று என்பதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நகரத்துக்கு புறம்பே இருப்பவர்களை குறித்து அங்கே சொல்லுகின்ற பொழுது முதலாவது சொல்லுகிறார் நாய்கள் என்பதாக சொல்லுகிறார். நாய்கள், இந்த நாய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது பின்மாற்றுக்காரரை குறிக்கிற ஒரு வார்த்தை. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபம் 22வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது நாய் தன் கக்கிறதை தின்னவும் என்பதாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாயானது எப்படி தான் கக்கினதை திரும்ப தின்கிறதற்காக செல்லுகிறதோ அதுபோல நஷ்டம் என்று விட்ட காரியங்களை, குப்பை என்று எண்ணின காரியங்களை, கேவலமாய் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்ட காரியங்களை மறுபடியும் எடுத்து தங்களை தீட்டுப்படுத்துகிறவர்கள் இவர்கள் என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லோத்தின் மனைவியைப் போல விட்ட காரியங்களை திரும்ப பார்ப்பவர்கள், இப்படிப்பட்ட நாயின் சுபாவம் உள்ளவர்கள் இவர்கள் நகரத்திற்குள் பிரவேசியாமல் நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டவன், ஆனால் இன்று அந்த ரட்சிப்பின் பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய எழுப்பும் சக்தி முன்னோக்கியதாக இருக்கிறதா, பின்னோக்கியதாக இருக்கிறதா? மறுபடியும் விட்டு வந்த பாவங்களுக்காக செல்வதற்காக நீ துடித்து கொண்டிருக்கிறாயோ? சற்று நீ யோசித்துப்பார். இரண்டாவதாக சூனியக்காரர். இங்கே சூனியக்காரர் என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு சமமாக இருப்பதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் குறிப்பிடுகிறது. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சாமுவேல் தீர்க்கன் சவுல் ராஜாவிடத்தில் கூறுகிற வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டகம் பண்ணுதல் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை துரோகம், தேவனுக்கு எதிரான துரோகம், அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இல்லை என்றால் 2 அகம், 2 + அகம், 2 மனம் அல்லது இரட்டையான ஒரு வாழ்க்கை, 2 விதமான கொள்கைகளை கொண்டிருக்கின்றதான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆண்டவரும் வேண்டும், அநித்தியமான இந்த உலகமும் வேண்டும் என்று வாழுகின்ற வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். அது பில்லி சூனியத்திற்கு சமமானது என்பதாக சொல்லுகிறார். பில்லி சூனியம் என்றால் பிறருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு காரியம்.
இல்லை என்றால் மறைந்திருந்து கெடுக்கின்ற ஒரு காரியங்கள். யாரோ பில்லிசூனியம் ஏவல் என்றெல்லாம் ஓடுகிற மக்களை குறித்து நாம் எல்லாம் பார்க்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களோடு பழகும்போது ரெண்டகம் பண்ணாமல், இல்லை என்றால் அவர்களுக்கு முன்பாக அவர்களை தாங்குவதைப் போல, அவர்களுக்கு உதவி செய்கிறதைப் போல காட்டிவிட்டு அதற்கு பின்பாக அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் அவ்விதமாக இல்லாமல் உத்தமமாக நேர்மையாக இருத்தல் மிகவும் அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களும் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி தேவனுக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என்பதாக எசேக்கியேல் 20 மற்றும் 13 நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் உத்தமமாய் பின்பற்றி அவரையே சேவிக்க வேண்டும். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் இல்லாமல் வேறு மார்க்கம் இல்லை என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இங்கே குறிப்பிடுகிற நபரை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் விபச்சாரக்காரர். இவர்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிந்திருந்தும் உலக ஜனங்களோடு ஐக்கியம் வைத்து கடந்து போகும் உலக வேஷத்தை தரித்து ஜீவிப்பவர்கள் என்பதாக யாக்கோபு 4 சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். அதே வேளையில் அவரை விட்டு இந்த உலகத்தோடு நான் நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன். உலகம் எப்படி செல்லுகிறதோ அந்த வழியாக நான் செல்ல வேண்டும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்திற்குள்ளாக இருக்க அல்ல, உலகத்தில் இருக்க. கப்பலானது தண்ணீரிலே போகின்ற பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள் வந்துவிடும் என்றால் அது பொழுதுதான் அது அழிவும் நாசமும் ஏற்படுகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகமாகிய கடலிலே நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த உலக ஆசாபாசங்கள் இல்லை என்றால் ஆண்டவருக்கு துரோகம் செய்துவிட்டு அந்நிய தெய்வங்களை நாடி ஓடுகிற அந்த உலகம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் என்றால் கப்பல் அமிழ்ந்துவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவன் கல்வாரி தரிசனம் கண்டு உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு இருப்பானானால் தன்னை சிருஷ்டித்தவர், தன்னை ரட்சித்தவர், அவர் எவ்விதமாய் எனக்காக பாடுபட்டார், தன்னையே தன்னுடைய அழகையே கெடுத்து கொண்டாரே என்று சொல்லி எண்ணுவான் என்றால் இந்த உலக பிரகாரமான நாட்டம், உலக மேன்மை, உலக அழகு இவைகளை நாடி செல்லுகிறவனாக இராமல் அவன் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்கிறவனாக இருப்பான். லௌகிகத்திற்கு இடம் கொடுப்பவர்கள் விபச்சாரக்காரராக நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். நான்காவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் கொலைபாதகர். நம்ம சொல்லலாம் ஒருவேளை, ஐயா நாங்கள்லாம் அப்படிப்பட்ட மிக மோசமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, 1 யோவான் 3 நான் பார்க்கின்ற பொழுது, சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி 1 யோவான் 3 சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பகையை வைத்திருப்போர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது கலாத்தியர் 5 மற்றும் 21 குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்கிறாயா? தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், அறிவில்லாதவன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கொலை பாதகர், நான் என் சகோதரனை நான் தீயதான வார்த்தையிலே, தடித்த வார்த்தையிலே நான் கடிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் ஒரு மனுஷ கொலைபாதகனாக மாறிவிடுகிறேன் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சகோதரர் மேல் பகை ஏற்பட்டவர்கள் அதற்காக மனஸ்தாபப்பட்டு சகோதரரோடு ஒப்புரவாகி மீண்டும் பகை ஏற்படாவண்ணம் தேவ அன்பால் நிரம்பி ஜீவிப்பார்கள் என்றால் நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். 5வதாக நாம் பார்க்கின்ற பொழுது விக்கிரக ஆராதனைக்காரர். பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதுகையில் விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்பதாக 3 குறிப்பிடுகிறார். தேவனை பார்க்கிலும் எந்த மனுஷனையோ எந்த பொருளையோ நாம் நேசிக்கையில் அது நமக்கு விக்கிரகமாக மாறி நம்மை தேவனுடைய நகரத்திற்குள் பிரவேசிக்க விடாமல் தடை செய்து விடுகிறது. யாக்கோபின் மனைவி ராகேல்
ரூபவதியாயிருந்த போதிலும், யோசேப்பை பெற்றெடுத்த போதிலும், அவள் தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்படுகையில் தன் தகப்பனுடைய சுரூபங்களின் மேல் ஆசை வைத்து அவைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆகையினாலே பிற்காலத்தில் கானானில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்க முடியாமல் அவள் வழியிலே மரித்து விட்டாள், புறம்பாக்கப்பட்டவளாக மாறிவிட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே விக்கிரகாராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர் நகரத்திற்குள்ளல்ல, நகரத்திற்கு புறம்பே இருப்பார்கள். நிறைவாக, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்றும், அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்றும் யோவான் 8:44 ஆண்டவராய் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து சத்தியம் நிறைந்தவராய் சத்தியத்தை பேசினார். பிசாசு சொன்ன பொய்களை ஏவாள் கேட்டு விசுவாசித்தபடியால் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து பாவியானாள். அவள் ஆத்துமாவிலே சாவு ஏற்பட்டது. நாம் சத்தியத்தை விரும்பி அதை செய்யும்போது நமக்குள் ஜீவன் உண்டாகிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் நகரத்திற்கு புறம்பே இருப்பார்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் நகரத்திற்கு, பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமுக்குள்ளாக நாங்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் வாஞ்சிக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். தேவனுடைய நகரத்திற்கு எங்களை புறம்பாக்குகின்ற சுபாவங்களை எங்களை விட்டு களைந்து போட உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரியும், வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.